ரைட். நான் இன்னைக்கு இந்த லெசன்ல பார்ப்போம். இந்த சைட் ட்ரம் பாருங்க, நான் வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த சைட் ட்ரம்ல வந்து பீட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க போறேன் எப்படின்னு. ஏன்னா ஒட்டுமொத்தமான எல்லா வாத்தியங்களையும் நான் வாய்ச்சி உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். அந்த வகையில் இந்த சைட் ட்ரம் தான் முதலாவது முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா பேண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரோல்ஸ் இதுல தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ரோல்ஸ் இதுக்கு பிறகு தான் பேஸ் ட்ரம், சைட் ட்ரம் எல்லாத்தையும் சிம்பிள் எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி முழுமையான ஒரு இந்த பேண்டை உருவாக்குன பிறகு தான் அதுக்கு நாங்கள் மெலோடி பண்ணிப்போம். இந்த சைட் ட்ரம் பொறுத்தவரை பாருங்க, அதை போட்டோம்னா ஸ்டிக்ஸ் இப்படி பிடிக்கிறோம். இதுல நிறைய இடங்கள்ல நான் பார்த்து இந்த ஸ்டிக்ஸ் இப்படி அப்படி வாசிக்க இயலாது. ஏன்னா இப்படி இருந்து நம்ம வாசிக்க இயலாது. அதாவது கையை பொறுத்தவரை நம்ம இப்படி பிடிச்சோம்னு சொன்னா தான் அது ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நம்ம ஒரு பொருளை எப்படி தூக்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். பொருளை எப்படி நம்ம தூக்க மாட்டோம் தானே, இப்படி பிடிச்சது தூக்கும். அப்பதான் சரியா இருக்கும். அப்ப கூடுதலா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு முறை வாய்ச்சாலும் இந்த ஸ்டிக்ஸை வந்து இந்த முறையில பிடிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பழகி கொடுங்க. அப்பதான் வாசிக்க இந்த ஸ்டிக்ஸை இறுக்கி இப்படி பிடிச்சி வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வேணாம். இந்த இப்படி சொல்லி கொடுக்க வேணாம்னு சொன்னா ஆனா சத்தம் வரும். காலப்போக்கில் என்ன செய்யணும்னா இது அச்சோட இது டேமேஜ் ஆகி வீணாகிற இது ஏற்படும். ஆனா அப்படி வாய்ச்சிங்கனாலும் முழுமையான சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. அப்ப இது என்ன செய்யணும்னா இந்த ஸ்டிக்ஸ் வந்து வைப்ரேட்டிங்கா இருக்கணும். ஸ்டிக்ஸ் வைப்ரேட் ஆகும். ரைட். இப்ப பாப்போம்னு சொன்னா பாருங்க, இந்த ஸ்டிக் நான் முதலாவது ஒரு ரோல் வாசிக்கையில முதலாவது பாருங்க, இதான் நாங்க முதலாவது ரோலா வாசிக்கிறோம். வாசிச்ச பிறகு கண்டினியூ பீட்ஸ் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லித்தரேன். அப்ப நான் பீட்ஸ் அடிச்ச போது நீங்க பிள்ளைகளுக்கு முதல் பிராக்டிஸ் கொடுக்கல கொண்டு வாங்க. பண்ணிருக்கீங்கன்னா செய்ய போறீங்க. அடுத்த ரோ பண்ணையில கவுண்டிங் 1 2 3 4 அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க நாங்க அந்த எப்படி வாசிக்கிறோம் அப்படிங்கிற வயசுல சொல்லலாம். டக்க 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 டும், டக்க 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 டும், டக்க டக்க டும், டக்க டக்க டும், டக்க 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 டும். இது சொல்ல தெரியலாம். தெரிஞ்சாதான் இந்த டக்க 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 டும். அப்ப அதுல டைமிங் பாத்தீங்கன்னா வரும் டக்க 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 டும். பாருங்க 4 4 கவுண்ட்ஸ் அப்படியே போய்க்கணும். அப்ப அது பாத்தீங்கன்னா அப்ப வாசிக்கிறதுக்கு முதலாக பிறகு அதுக்கு எப்படி வரும் சொன்னீங்கன்னா 1 2 3 4 இந்த முறையில முதலாவது ரோலை நாங்க வாசிக்க போறோம். இப்ப அதை நான் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்த பிறகு அவங்க வாசிப்பாங்க. வாய்ச்சி அதுல முழுமையா சரியா வருதா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப அதுலயே நீங்க பார்க்கலாம் ரெண்டு விஷயத்தை பாருங்க. அதுக்கு எப்படி பேஸ சேர்க்கிறோம், எப்படி சிம்பிளா சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். அப்ப நான் இந்த சைட் ட்ரம் சொல்லி கொடுக்கல பாருங்க, அவங்க வாசிக்கிறாங்களா சரியா வர்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். கட்டாயமா இடறுபடுவாங்க, அது நடக்கிறது தானே. அந்த இடறுபாடோட பிறகு அதை எப்படி நம்ம சரியா சொல்லி கொடுத்து வாய்ச்சி பிள்ளைகளை கடைசியா கம்ப்ளீட்டா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த நேரடியான அந்த செய்யப்படுற இந்த அனுபவத்தை நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள நேரடியா மாணவர்களுக்கு அந்த பயிற்சி நீங்க வழங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். ரைட். நம்ம அப்ப அடுத்த பகுதியை போவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் முழுமையாக பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இங்க பாக்கலாம். இப்ப நான் இங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்னையோட 4 ஆசிரியர் மாணவர்கள் நிற்கிறாங்க. சைட் ட்ரம் 4ஓட ஒரு ஆள் சிம்பிளோட நிற்கிறேன். ஒரு பாட்டை வேணுமா மிக்ஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு மெலோடிக்காவோட ஒரு பேஸ் ட்ரம்மோட ஒரு ஆளா வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள பாருங்க, இந்த நான் பிள்ளைகளை இந்த தேர்ந்தெடுத்த விதத்தையும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நாங்க பேண்டை உருவாக்குறதுக்கு ஒரு உயரத்துல அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நாங்க உருவாக்கி கொள்றதுக்கு சரியான முறை. அதுக்கு பாத்தீங்கன்னா அதே போல இந்த பேஸ் ட்ரம்மை தூக்கிட்டு நடந்து வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கணும். பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாசிக்க கூடையில கூட நிறைய விஷயங்கள் பல விடலாம், இடர்படலாம்னா திருத்தி ஆழத்தை நாங்க செய்தெடுக்க வேண்டிய நிலைமும் வரும். அப்படி பார்க்கும்போது பக்கத்துல பாருங்க சிம்பிள் ஒரு ஆள் இருக்கிற பேஸ் அடிப்பாங்க, மற்ற சைட் ட்ரம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கும். எப்படி என்னன்னு சொன்னா, எல்லா ஆசிரியர் மாணவர்களுக்கு எல்லா வாசியமும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு
கன்செப்ட் ரொம்ப முக்கியமானது. நான் அப்படித்தான் சொல்லி கொடுக்குறேன். இவங்க சைட் ட்ரம் வாசிச்சாப்புல இவங்க மெலோடிக்கா வாசிப்பாங்க, அந்த சிம்பிளும் வாசிப்பாங்க, பேஸ் ட்ரம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு முழுமையான பயிற்சி வழங்கப்படும். இதுக்கு அடுத்ததாக எப்படி ஒரு கொமாண்டிங் பண்றது அப்படிங்கறதையும் சொல்லித்தர. அந்த கொமாண்டிங்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எப்படி மெஸ் எடுத்து பயன்படுத்துறது எல்லாம் கவுண்டிங் 1 2 1 2ங்கிற டைமிங்ல தான் அது முழுமையா செய்து இருக்கிறது. அது முழுமையான பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும். அதுல ஒரு 2 பேர் இந்த பேண்டை வழிநடத்துறவங்களாக இருப்பாங்க. ரைட். இப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இந்த சைட் ட்ரம் கவுண்டிங் பண்ணி சொல்லி கொடுக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் கவுண்ட் பண்றேன். இப்ப ஏற்கனவே ஓரளவு சொல்லி தந்திருக்கேன். வாசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு வருதா என்ன மாதிரி அப்படின்னு. அதுக்கு வந்து பிறகு எப்படி வாசிக்கிறது அப்படின்னு இப்ப நான் சொல்லி தர இருக்க போறேன். இப்ப கவுண்ட் பண்ண ரெடி. 1 2 3 4. வாசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா இன்னும் வரணும். இன்னும் இவங்க சத்தியா வாசிக்கல. வெறுமை இப்ப நான் கவுண்டிங் கொண்டு கொடுத்து பார்ப்போம். 4 பேர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ரெடி 1 2 3 4. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இந்த அளவு வாசிக்கிறாங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் திருத்தி எடுத்து பேண்டுக்கு போட்டோம்னா நீங்க நினைக்கிறேன் கடைசியா பாப்பீங்க முழு ஒரு பேண்ட் வரும்போது எப்படி வாசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப முழுமையான பயிற்சி தான். இப்ப நாங்க என்ன செய்வோம், இப்ப நான் கவுண்ட் பண்ணோம்னா என்னோட சேர்ந்து வர போறாங்க. அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். திரும்ப கவுண்ட் பண்றேன். ரெடி 1 2 3 4. வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பேஸா மிக்ஸ் பண்ண போறோம். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப இதுல பாருங்க, நான் ஒரு வாய்ஸ்ல சொல்லிடுறேன். டக 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 டும். இந்த டும்ங்கிறத வரப்போகுது. அந்த டும்மோட சேர்ந்து சிம்பலும் சேர்ந்து வாசிக்கப்படும். அப்ப அதுல ஒரு இணைப்பு வரும் பாருங்க. அது முழுமையான ரோல் சேர்க்கக்கூடிய ஒரு இணைப்பு வரும். அதை நாங்க இப்போ ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட். ரெடி 1 2 3 4. சொன்னா இப்ப பேஸ் வந்துச்சு. என்ன அந்த பேஸ் வந்து முழுமையா இல்ல அப்படிங்கறது தெரியும் தானே? இல்ல சரி. ஏன்னா இப்ப நாங்க இப்பதான் அவங்களுக்கு பயிற்சி பெறாங்க நினைக்கிறேன். ஏற்கனவே ஸ்கூல்ல இந்த பேண்ட் வாசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பேஸ தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அந்த ஆசிரியர். இப்ப சொல்லி கொடுத்துதான் புதுசா உருவாக்குறேன். இப்ப இன்னும் அது சரியா வரல. இப்ப பாப்பா திரும்ப ஒருக்கா நான் பாருங்க அந்த பீட்ஸை திரும்ப ஒருக்கா சொல்லி நாங்க வாசிச்சு பார்ப்போம். ஓகே ரெடி. பாருங்க திரும்ப 1 2 3 4. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல விட வந்திருக்கு, ஓரளவு வந்திருக்கு. இனி நல்லா எல்லாமே டியூன் பண்ணி முழுமையா வாசிக்கல அது வரும். இப்ப நாங்க இது தொடர்ந்து அடுத்த பாட்டுக்குரிய பீட்ஸ். இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு ரோல்ஸ் வாய்ச்சாங்க, ஒரு சின்ன ரோல். இது போதும். இதோட என்ன வித்தியாசமான ரோலிங் செட்டப்லாம் இருக்குது. இது சின்னதான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டை வாய்ச்சா அந்த பாட்டுன்னு தொடர்ச்சியான பீட் எப்படி வாசிப்போம். அப்ப அதுல பாருங்க எப்படி வாசிக்கலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா பாருங்க முதலாவது ரோல் வாசிச்சிருப்பாங்க. இதுதான் பாட்டுக்குரிய கண்டினியூ பீட்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், மெதுவா பிராக்டிஸ் கொடுக்கலாம். சரியா பிராக்டிஸ் கொடுக்கலாம். அடுத்த வந்து சரியான வரும்போது இன்னும் நாங்க பார்க்க போறோம். இது ஒரு வகை பீட். இதுல இன்னொரு பீட் இருக்கு பாருங்க.
வகை பீட்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இது ரெண்டுமே பயன்படுத்தலாம். அதுல கூடுதலா முதலாவது பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். பிறகு தேவைப்படும் போது இன்னொரு பாட்டை நாங்க சேர்த்து வாசிக்கும் போது இந்த 2 வகையான பீட்ஸை மாத்தி நாங்க வாசிச்சுக்கிட்டு போகலாம். இப்ப அந்த பீட்ஸை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், பார்ப்போம். ரைட், இப்ப கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. இப்ப இந்த பீட், அப்ப பாட்டு பீட் இது இப்ப நான் ஓரளவு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு வாசிப்பாங்க, இடர்படுதா சரியா வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரெடி? 1 2 3 4. என்ன கவனிங்க, ஏ மாதிரி 6